ஹலோ பட்டூஸ், இன்னைக்கு நம்ம மெய்யழகன் அந்த படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உறவுகளால் 3 தலைமுறையாக வாழ்ந்த ஊரை விட்டு, பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வீடை விட்டு, அந்த ஊரை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் உறவுகளை வேணான்னு சொல்லி வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கவே, மறுபடியும் பல வருஷம் கழித்து ஒரு கல்யாணத்துக்காக அந்த ஊருக்கு வரும்போது, அதே உறவுகளில் நம்ம மேலே உண்மையான பாசம் காட்டக்கூடிய உறவுகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உறவு நம்ம மேலே விழுந்து பாசம் காட்டுது, தான் மேலே உயிரையே வச்சுருக்கு. ஆனால் அது யாருன்னே தெரியலை. நம்ம எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை உண்டாயிருக்கும். வந்து ஒருத்தவங்க எப்பா நல்லா இருக்கியா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு எல்லாருமே வீட்டு விஷயத்தில் போகும்போது கேட்டிருப்பாங்க. நம்ம யாருன்னே தெரியாதனால நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னால், நான் அம்மா இல்லைப்பா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம பல்ப் வாங்கியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் தெரிஞ்ச மாதிரியே சமாளிக்கிறாரு. ஆனால் அவரோட பாசம் மலையில் நினையும் போது, இவன் யாருன்னே தெரியலையே, இவன் ஏன்டா நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு நம்ம அரவிந்த் சாமி அழுகிற சீன்லாம் மிரட்டி விட்டாங்க. உண்மையிலே அவர் யார் அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கும் போது படம் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே. நண்பா, இந்த மாதிரி சென்டிமெண்ட் மூவி எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் சாமி அவங்க அப்பாவோட சகோதரிக்கு இந்த சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி பிரித்து கொடுக்கும்போது அவங்க இத்தனை வருஷமாக வாழ்ந்த வீடையும் எழுதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க ஊரை விட்டே போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு அரவிந்த் சாமியோட சித்தப்பா அங்கே வந்திருக்காரு. அவங்களோட பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு கிளம்புறப்ப அப்படியே அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. அண்ணன் நானும் சென்னை வரேனே, நீ என்னை சைக்கிள் எல்லாம் கூட்டிகிட்டு போவேல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷனலாக அழுகுது. இவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலைனாலும், இல்லைடா பாப்பா நான் போகிறேன், போயிட்டு வந்து உனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து அந்த குழந்தைய விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. கிளம்ப போகிறப்ப அவங்க மாமாவும் சொல்கிறாரு, எப்பா அப்பப்போ ஊர் பக்கம் வந்துட்டு போப்பா, செய்ப்பா, தயவுசெய்து சொந்த பந்தங்களை அப்படியே விட்டுறாதப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்டையும் பேசுகிறாங்க. எல்லாரோட கண்ணீருக்கு நடுவில் அவங்க சாமான்லாம் ஏற்றிட்டு வீடு எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு, இதுதான் உலகம், இதுதான் வீடுன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி கண்ணு கலங்கிட்டு ஏறுறாரு. அப்போ எல்லா ஜாமானையும் ஏற்றுனா அவரோட சைக்கிள் மட்டும் அங்கே இருக்குது. எப்பா இந்த சைக்கிள் வேணுமா உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா வேணாம், ஏற்கனவே பழசாயிருச்சு, பரவாயில்லப்பா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. அடுத்து ரொம்ப வருஷம் கழித்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அரவிந்த் சாமிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெரிய பெண் குழந்தையே இருக்குது. அவருக்கு அவங்களோட தங்கச்சி பூனாவோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்திருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ விஷயத்துக்கு யாரோ கூப்பிட்டோம், அந்த ஊருக்கு போகாதவர் அவரோட பாசமான தங்கச்சி நீ கல்யாணத்துக்கு வரலைன்னா நான் கண்டிப்பாக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டினதுனால வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் வீட்டில் இருக்க யாருமே கூட்டிகிட்டு போல, இவர் மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் கிளம்பும் போதே 2 மனுஷா இருக்குது. மறுபடியும் போய் அவங்க இல்லைனா பார்க்கணுமா, அந்த சொந்த பந்த மூஞ்சிலனா முழிக்கணுமான்னு யோசிக்கிறவர், இருந்தாலும் தன்னோட சொந்த ஊர் ஆசாசையாக வாழ்ந்த ஒரு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நட்பாசை இருக்குது. யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அவங்க ஒய்ஃப் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, நீ ஊருக்கு போகணும்னு சொல்லி சொல்லும் போதே உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது, அதனால் நீ கண்டிப்பாக போயிட்டு வா, போயிட்டு முடிஞ்சால் ஒரு 2 நாள் இருந்துட்டு வானா. ஆஹா அதெல்லாம் முடியாது, நான் நேராக போவேன், ரிசப்ஷனுக்கு போயிட்டு அப்படியே நைட்டே நான் ரிட்டன் பஸ் ஏறிடுவேன், ரிட்டன் பஸ் ஏறிட்டு விடிய காலையிலே இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தஞ்சாவூருக்கு வந்தவர் தஞ்சாவூரில் தான் அவர் வாழ்ந்த வீடு இருந்துச்சு. அந்த வீடை யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா, ஏமா யாரோ வீட்டு வாசலில் நிற்கிறாங்க யாருன்னு பாருனா, அங்கேருந்து பயந்து போய் வெக்கப்பட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. யார் என்னன்னு கேட்டால் இது எங்கள் வீடு தான் சொல்லி சொல்லக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்தவர் அங்கேயே ஒரு ரூமை போட்டு தங்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் நீ இன்னும் அங்கே ஊருக்கு போகலையானா, கல்யாணம் நீடாமங்கலம் தானே, சாயங்காலம் போய்க்கலாம் ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சீக்கிரம் போக வேண்டியது தானே, ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பேன். இல்லைனா இல்லை இங்கேயே தஞ்சாவூரை சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன், வீடெல்லாம் போய் பார்த்தேன், ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா சொந்த பந்தத்தெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியா இருக்கும், என் மூஞ்சிலும் முடிக்க விருப்பம் இல்லைம்மா, அதனால் போயிட்டு பாப்பாவை மட்டும் பார்த்துட்டு நான் திரும்பி வந்துடுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீடாமங்கலத்துக்கு கிளம்புறாரு. பஸ்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கண்டக்டர்கிட்ட, ஐயா சாமி நீடாமங்கலம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் வந்தால் சொல்லு அப்படின்னா, நீங்கள் தஞ்சாவூரான்னு கேட்டால் ஆமாம் தஞ்சாவூர் தான், தஞ்சாவூரில் எங்கன்னு கேட்குறாரு. இந்த தெருவில் இருந்தேன். சரி உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பா பேர் நம்பி. யார், வாத்தியார் அறிவுடை நம்பி சாரோட பையனா நீங்கள், ஊரு விட்டு போய் 22 வருஷம் ஆச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா, அப்பா எப்படி இருக்காரு, அவங்க அப்பா வந்து ஸ்கூல் வாத்தியார், உங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட் தான் நானும், 95 பேட்ச்சு, சொக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவருங்க, ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தாங்க நல்லவனை இழிச்சவாயின்னு சொல்லி ஏமாத்திடுறோம், கெட்டவனை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம் அப்படிங்கிறாரு. உண்மையான வார்த்தை தான், நானும் அந்த இழிச்சவாய் லிஸ்ட்டில் தான் இருக்கேன். அங்கே நீடாமங்கலத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாரு. வழக்கம் போல் யாருனே தெரியாத விசேஷங்கிற மாதிரி கடைசி ரோல போய் உட்காந்துருந்தா
அவங்க நம்மளுக்கு கரெக்டாக வீடியோ கேமராவில் இவரை பார்த்துட்டு வேகமாக ஓடியாந்து மச்சான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசுகிறாங்க. பார்த்த உடனேவே ஏய் நல்லா இருக்கியாம்மா நீயே அப்படின்னா என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அது வேற யாரும் இல்லை, அவரோட மாமா பொண்ணு தான். நீ எப்படி இருக்க, வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னா இத்தனத்தம் குடிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு செய்கிறாரு, உங்களுக்கே கல்யாணம் முடிச்சு வச்சுருந்துருக்கலாம், வெளியூர் சென்னையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னாங்க, கண்ணு முன்னாடியே இருக்கட்டும்னாங்க, இப்போ எல்லாரும் கண்ணு முன்னாடியே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாங்க. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குனா விடுங்க மச்சான் நீங்கள் வேற கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க மாமா பொண்ணு கிளம்புறாங்க. போகிறப்ப அப்படியே அவரோட தோள்பட்டையில் கையை வச்சு பாசமாக தடவிக்கிட்டே போகிறாங்க. மனசுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் அந்த பாசம் இருக்கும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட மாமா வராரு. மாமாவை பார்த்தோன்னே மாமா எப்படி மாமா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அது நம்ம ராஜ்கிரண் தான். ஐயா சாமி நல்லா இருக்கியா, எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன், இப்போயும் நீ வரமாட்டியோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேயா, இப்போயாவது நீ வந்தியே, போனா உன்னை வர வச்சுட்டால அப்படின்றாங்க. ஆமாம் எங்கே நான் வரட்டா தாலியே கட்ட மாட்டேன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தா, அதனால தான் வந்துட்டேன்னா. சந்தோஷம்ப்பா, அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல செஞ்சுருக்கலாம்லன்னா. இல்லை மாமா வர முடியலை, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் அடுத்த தடவை வரும்போது கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே கண்ணு கலங்கி பேசிட்டு கரெக்டாக உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவரை பின்னாடி ஒருத்தர் வந்து கண்ணை பொத்துறாரு. கண்ணை பொத்திட்டு நான் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்றாரு. யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் அம்மாவளி சொந்தம், உங்கள் வீட்டுக்கு வந்து சம்மர் லீவில் 1 மாதம் தங்கியிருந்தேன், ஞாபகம் இல்லையா அத்தான், நான் தான் அத்தான் அப்படின்னு நம்ம கார்த்தி முன்னாடி வந்து நின்னா அவர் டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சா என்னத்தான் இனி தெரியலனா தெரியுது எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேளாத்தான் எங்கே என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அத்தான் வாங்க அத்தான் உங்களுக்கு என்னன்னாலும் நான் வாங்கி தரேன் செய்கிறேன்ட்டு வேகமாக சமயக்கட்டுலேருந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாரு, மிக்சர் எடுத்து கொடுக்குறாரு. இல்லைப்பா அதெல்லாம் இருக்கட்டும் செய்யட்டும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும் தான் அப்படின்னு பேசும்போது அங்கே அவங்க மாமா வராரு. ஏய் என்னடா உன் அத்தானை பிடிச்சிட்டியானா, ஆமாம் எங்கத்தான்ல நான் எப்படி விடுவேன் அப்படின்றாரு. இவர் யாருன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா இவர் கூடயே இருக்கிறதுனால யார்ட்டையுமே கேட்க முடியல, ரொம்ப தவிக்கிறாரு. கரெக்டாக கல்யாண மேடைக்கு போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே நைட்டே கிளம்பணும்டா அப்படின்னு சொன்னால் அவங்க மாமா பதறாரு. டேய் ஏப்பா இப்படி வந்தோடனே கிளம்புறேன்னா, மாமா நாளைக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, ஒரு நாள் தான் நான் லீவ் சொல்லிட்டு வந்தேன், நாளைக்கு நான் வேலைக்கு போய் ஆகணும்னா என்னப்பா நீ இப்படி கிளம்புறேன்னா, இல்லை மாமா போய்த்தான் ஆகணுங்கிறப்ப உங்கள் அப்பாவாவது வந்திருக்கலாம்ல செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன அப்பாட்ட பேசணும் அவ்வளோதானு டக்குன்னு ஃபோனை போட்டு நம்ம அரவிந்த் சாமி அவங்க அப்பா கடிச்சிட்டு அப்பா சொக்கு மாமா உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்தா இவர் இல்லை இருக்கட்டுப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இந்தாங்க பேசுங்க அப்பா லைனில் இருக்காருன்னு கொடுத்தா அவர் அப்படியே பவ்யமாக ராஜ்கிரண் ஃபோனை வாங்கிட்டு அத்தான் நல்லா இருக்கீங்களா அத்தான், சாப்பிட்டீங்களா அத்தான், ஏத்தான் இங்கே வரல அப்படின்னா அவ்வளோ மரியாதையாக அத்தான் போடுறாரு. மனசுக்குள்ள அவ்வளோ பாசம் இருக்குது. நீங்கள் வந்திருக்கலாம் அத்தான், இங்கேயே இருக்கலாம், நீங்கள் பாட்டுக்க தண்ணியை குடிச்சிட்டு இந்த ஊரில் நடந்தீங்கனாலே சுகர் எந்த நோயுமே வராது, ஒரு தடையாவது வாங்கத்தான் உங்களை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்குறாங்க. நான் வந்திருக்கணும்ப்பா, நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், உங்களையெல்லாம் வந்து நான் ஒரு தடவையாவது பார்த்துட்டு வந்திருக்கணும்ப்பா அப்படின்னு நம்மளுக்கு அங்கே அரவிந்த் சாமியோட அப்பாவும் அழுகிறாரு. சரிப்பா நான் இடையில கண்டிப்பாக வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டே ஃபோனை வச்சா அடுத்து பாப்பா மேடையில் போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்றாங்க. சென்டிமெண்ட் மலையில் நினைய விட்டுட்டாங்க இந்த சீனு. நேராக கல்யாண மண்டபத்தில் வரிசையாக நின்று கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக போனால் அவங்க தங்கச்சி பார்த்த உடனே அண்ணே அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணே எனக்காக நீ வந்துட்டியானே ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அதோ நான் சொன்னேன்ல அண்ணே வந்துருச்சு அப்படின்னே நான் தான் இவளோட அண்ணன்னு தயவு செய்து வேணாம் நீங்கள் சொல்லவே வேணாம், உங்கள் கதையை இது வரைக்கும் என்கிட்ட 200 தடவை சொல்லியிருப்பா. சின்ன வயசில் நீங்கள் அம்மா போட்ட பாடுறது, நீங்கள் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனது, 3 வயசு வரைக்கும் நீங்கள் தான் வளர்த்தீங்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பா. வேறு எந்த கதையும் இது வரைக்கும் என்கிட்ட பேசினதில்லை, ஆனால் உங்களை பற்றி மட்டும் பேசாமல் இருந்ததே கிடையாது. அதனால் உங்கள் கதை முழுசாக எனக்கு தெரியும், உங்கள் தங்கச்சியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து நீங்களும் கதை சொல்லாதீங்க அப்படின்றாரு. இவருக்கு அப்படியே தாங்களை என் தங்கச்சி என்னை பற்றி எவ்வளோ பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பாப்பா உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னா அண்ணே எனக்கானே கிஃப்டானே என்னென்ன இருக்குது அப்படின்னு மேடையிலே பிரித்தா பாப்பா இப்போ பிரிக்காதரா, பின்னாடி வரிசையாக கூட்டத்தில் ஆள் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படின்னா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம், எங்கள் அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வந்தது நான் பிரிக்கணும் அப்படின்னு வேவேமா அந்த கிஃப்ட்டை பிரிக்கிறாங்க. எல்லாருமே பின்னாடி நின்று எரிச்சல் ஆகிட்டு இருந்தா உள்ளுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. என்னென்ன உள்ளுக்குள்ளே 4 பாக்ஸ் இருக்குன்னா எல்லாமே உனக்கு தாண்டா, உனக்கு பிடிச்சது அண்ணனுக்கு பிடிச்சது வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நிற்கிறாங்கன்னு சொன்னாலுமே கேட்காம ஒன்றா பிரித்து கார்த்திகையில் கொடுக்குறாங்க. கார்த்தி ஒன்றா வாங்கி கையில் வச்சுக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸில் அழகான வளையல், ஒரு பாக்ஸில் தோடு,
ஒரு இதில் அழகான பாசி, ஒரு இதில் காலுக்கு வெள்ளி கொலுசு அப்படின்னு 4 பாக்ஸில் இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே கண்ணு கலங்கிட்டு, அண்ணே இதை நான் இப்போயே போட்டுக்கவா, போட்டுட்டு எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அரவிந்த் சாமி தாங்க முடியாமல் அழுகிறாரு. போட்டுக்கடா தவங்க, உனக்கு இல்லாமையா அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணே ப்ளீஸ்ண்ணே நீ எனக்கு போட்டு விடுனே அப்படின்னு இது எல்லாம் மேடையில் நடக்குது. அப்புறம் அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்டு பழையில மாட்டி விட்டா நம்மளுக்கு மாப்பிள்ளை சொல்கிறாரு, பரவாயில்லையே எடுத்தோடனே மங்களகரமாக ஆரம்பிக்கிறாரு, இப்போயே வளகாப்பு வளையலா, ஆமாம் எங்கள் அண்ணன் எனக்கு போட்டு விடுது, உனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வளையலை மாட்டி விட்டுட்டு பாசியை மாட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக கீழே உட்காந்து காலில் இருக்க கொலுசை கழட்டிட்டு இந்த கொலுசை மாட்டி விடுறாரு. அப்படியே அவங்க தங்கச்சி அழுகுது, இவரும் தாங்க முடியாமல் கண்ணு கலங்கி அழுகிறாரு. மேடையில் இருக்கவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பாச மலையில் நினைகிறத பார்க்குறாங்க. இவரால் தாங்க முடியலை, அங்கேருந்து மாட்டி விட்டுட்டு கிளம்ப போனால், சரிடா பாப்பா நான் கிளம்புறேன்னா, எங்கனே கிளம்புற, ஏய் அத்தா சாப்பிடணும்னு சொன்னார், பசிக்குதுல அதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கார்த்தி சொன்னால், சரி நீ என்ன எங்கள் அண்ணனை டார்ச்சர் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சாப்பிட போயிடாதடா வெயிட் பண்ணுறான், நானும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், நானும் அண்ணனோட சாப்பிடுவேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம மேடையிலேருந்து பார்க்குறாரு. கீழே சித்தப்பா நிற்கிறத பார்த்த உடனே நம்ம அரவிந்த சாமி வேகமாக கீழே இறம்பி, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா, சித்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அந்த பையன் யார் எனக்கு டக்குன்னு தெரியலை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி அதுக்குள்ளே மேடையிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. நம்ம சித்தப்பா வேகமா, டேய் உன் அத்தான் அது யாருன்னு சொல்லி கேட்குறாரு, யாரை கேட்குறாருன்னு தெரியல, கொஞ்சம் யாருன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையிலேயே பிடிச்சி கொடுத்துறாரு. யாரத்தா சொல்கிறீங்க, இல்லை இப்போ தான் பார்த்தேன் செஞ்சேன், கட்டையாக இருந்தானா குட்டையாக இருந்தானா ஹைட்டாக இருந்தானா ஆம்பளையா பொம்பளையானா, இல்லை அவன் போயிட்டான், நான் அது யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், நீ வா எனக்கு பசிக்குது சாப்பிட போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடைக்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே கரெக்டாக சாப்பிட பந்தியெல்லாம் பரிமாறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ராஜ்கிரண் உட்காந்து பரிமாறுறதுக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தி ராஜ்கிரனை கூப்பிட்டு, அங்கே பாரு பின்னாடி பாருங்க, டேய் நீ பேசாம இருடா அப்படின்னு சொன்னால், யாரை சொல்கிற அப்படின்னு டக்குன்னு நம்ம அரவிந்த சாமி திரும்பி பார்த்தா அவங்கள்ட்ட இருந்து சொத்தை ஏமாற்றி வாங்கினவங்க ஃபுல்லாக பின்னாடி உட்காந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு, நான் கிளம்புறேன் மாமா, சாப்பாடு வேணாம் கிளம்புவோனா, ஏய் ஃபுல்லாக சாப்பிடாம கிளம்பாதன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பிடிச்ச 2 கத்துறாரு நம்ம ராஜ்கிரண். நான் படித்து சொல்கிறேன் இல்லை சாப்பிட்றப்ப இதெல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன் செஞ்சேன் அப்படின்னு கார்த்தி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, அத்தான் இதுக்காக சாப்பிடாம போனீங்கன்னா ஏன் மேலே தான் அத்தான் தப்பாயிடும் செய்யும், தயவுசெய்து சாப்பிடுங்க அத்தான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அவரை சிரிக்க வச்சு அங்கேயே சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சுட்டு, சரி அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறீங்களாண்ணா, வேணாண்ணா சொன்னா அவள் தாங்க மாட்டான், நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சாலே சண்டை போடுவா, நீ ஏதாவது சமாளி, நான் ஊருக்கு போகிறேன் வா என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கூப்பிட்டுட்டு அரவிந்த சாமி கிளம்புறாரு. வண்டியில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா, அத்தான் டீ கடை இருக்குது, ஒரு டீ சாப்பிட்டு போயிடுமா, சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, நாட்டு மாட்டு பால் டீ இதெல்லாம் உங்கள் சென்னையில் கிடைக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுத்தா, டேய் பஸ்ஸு போயிட போதுடா டைம் ஆகிட்டே இருக்குடானா, என்னைய மீறி பஸ்ஸு போயிடுமா எடுத்துருவாங்களா, நான் பார்த்துக்கிறேன் தான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த பஸ்ஸு கிராஸ் ஆகுது. அதை பார்த்தோன்னே சைலண்ட்டாக நம்ம கார்த்தி தலையை குனிஞ்சுக்கிறாரு, போச்சுடா சத்தம்டாங்கிற மாதிரி. அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டால், ஓ இஷ்டத்துக்கு நீ வர்ற வரைக்கும் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிருப்பாங்களா, பஸ்ஸு போய் 1/4 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு காலையில் தான் பஸ்ஸு, அதில் ஏறி போய்க்கங்கன்னு சொன்னால் அரவிந்த சாமி செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஏய் உன்ட்ட நான் நாட்டுப்பால் டீ கேட்டனா செஞ்சனா, மரியாதை எனக்கு இங்கே ஏதாவது ஒரு லாஜை காட்டு, வேறு எதுவும் நீ பேசாத, லாஜை காமிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடனா, அத்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னை அளவுக்குலாம் இங்கே லாஜ் இருக்காது, ரொம்ப நார்வம் செய்யணும், நீ லாஜை காமிச்சிட்டு கிளம்பி போடாமல் வேலையை பார்த்துட்டு, இதுக்கு மேலே என் விஷயத்தில் நீ தலையிடாதன்னு செம்ம டென்ஷனாகி திட்டுறாரு. சாப்பிடும்போதே நம்ம அரவிந்த சாமிகிட்ட இவர், அத்தான் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், டக்குன்னு நம்ம அரவிந்த சாமி ஃபோன் நம்பர் கொடுப்பாரு. இவர் செல்ஃபோன்லேயும் பதிஞ்சுக்கிட்டு ஒரு அட்டையிலையும் எழுதி பத்திரமா பேக்கெட்டில் வச்சுக்குவார். அதே மாதிரி அத்தான் என் ஃபோன் நம்பர் நீங்கள் வாங்கவே இல்லைடா அப்போ நான் சார்ஜ் போட கொடுத்தேன், அதனாலனா இவர் வேகமாக ஒரு விசிட்டிங் கார்டை அவர் பர்ஸ்லேருந்து எடுத்து ஃபோன் நம்பர் எழுதி, இந்தாங்க தான் பத்திரமா வச்சுக்கோங்க, அவசரத்துக்குன்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பர்ஸில் வச்சு விட்ருப்பாரு. இங்கே லாஜை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனால், லாஜை காமிச்சிட்டேல நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னால் இவர் கிளம்பி போகாமல் அங்கேயே நிற்கிறாரு. வலது பக்கம் ஒரு லாஜ் இருக்கும், வேகமாக அதுக்கு போயிட்டு அலறி அடிச்சுட்டு வாடை தாங்காமல் ஒடியாந்துருவார். அடுத்து அப்படியே நம்மளுக்கு கார்த்தியை பார்த்துட்டு இடது பக்கம் இருக்கிறதுக்கு போனால் அதுக்கு மேலே வெளியே வந்து வாந்தியே எடுத்துருவார். அம்மா இங்கே வேறு ஏதாவது லாட்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால், இதை தள்ளி இன்னொரு லாட்ஜ் இருக்குது, ஆனால் அது இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காதுன்னு சொன்னால், ஏன்டா நீ பாடா படுத்துறேன்னு சொன்னால், அத்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் போய் ராத்திரி மட்டும் தங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறப்பே அவரோட ஒய்ஃப்க்கு ஃபோன் அடிச்சு, ஏய் நான் சொன்னேன்ல அத்தான் வீட்டுக்கு வராரு, வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அத்தான்
நீங்கள் திட்டாதீங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் சென்னை பஸ்ஸை மிஸ் பண்ணது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதனால தானே இப்போ என் வீட்டில் வந்து தங்க போகிறீங்க. இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாதத்தா அப்படின்னு சொன்னால் அவர் கோவம் பட முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் வந்து தோடா அப்படின்னு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அங்கே இருக்கிறது நம்ம ஸ்ரீதிவியாட்ட காமிச்சு, பார்த்தியா எங்கள் அத்தா என் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்ணே வாங்கினே, ஒரு நாளைக்கு 2 தடவையாவது உங்களை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டார்னே அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒன்றுமே புரியலை. யாரா இவன் எல்லாத்தையும் என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசி வச்சிருக்கேன், செஞ்சிருக்கானா, நீங்கள் நல்லா இருக்கீங்களானே, அக்கா எப்படின்னு இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. இவரால் பதிலே பேச முடியல. ஏதாவது சாப்பிட்றீங்களா, காப்பி தண்ணி ஏதாவது போடவானே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யவானே அப்படின்னு தாங்குன்னு தாங்குறாங்க. அதெல்லாம் எது வேணாமா செய்யலாமாண்ணா, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது குளிக்கணும் அப்படின்னு சொன்னால், சரியாத்தான் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நம்மளுக்கு வெளியே போவோம் அப்படின்னா, எங்கடா பீர் சாப்பிடுவீங்களா, அதெல்லாம் வேணாண்டானா சாப்பிடுவீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதானா, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தால் நம்ம ஸ்ரீதிவியாட்ட சொல்லிட்டு, அங்கே கொல்லப்பக்கம் போகிறோம் நீ போய் படுத்துங்க அப்படின்னு அவர் அங்கே படுத்துங்க சொல்லிட்டு இங்கே கொல்லப்பக்கம் வந்து பீர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பீர் அடிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாடு கத்துற சவுண்டு கேட்குது. என்னடா இந்த வர்றேன் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கார்த்தி எழுந்திரிச்சு, அத்தான் நீங்களும் வாங்கத்தான் அப்படின்னு விளக்கு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போனால் அது வேற எங்கேயும் இல்லை, உள்ளே பார்த்தா நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு காலை நிற்கிது, காங்கேயம் காலை பார்த்துட்டு நம்ம அரவிந்த சாமி மிரண்டு போயிடுறாரு. சின்ன வயசில் நோஞ்சா மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு பாவமாக இருந்துச்சு, வண்டியில் போட்டு ஏற்றிட்டு வந்தேன், வளர பார்த்தீங்கன்னா சிங்க மாதிரி இருந்தான், கிட்டக்க வரவே முடியலை, நான் என் மாமனை கூட்டிகிட்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் தான் எங்கடா பிடிச்ச இவனுங்கிறாரு. அப்போ தான் தெரியும் இவன் காங்கேயம் காலை ஜல்லிக்கட்டு காலை அப்படின்னு சொல்லிட்டு. மாமா தான் பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு, செஞ்சார், எவனுமே கிட்டக்க நெருங்க முடியலையே, செய்ய முடியலையே அப்படிங்கிறாரு. ஜல்லிக்கட்டுக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து ஜல்லிக்கட்டில் விட்டால் எவனுமே இது வரைக்கும் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான மாடுனா இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேர் வாங்குது. அதே மாதிரி பாலமேடு ஜல்லிக்கட்டு ஒன்று விடாமல் ஏகப்பட்ட ப்ரைஸ் வாங்கிக்கிட்டு குமிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஆடு அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு போய் பார்த்தா வெறி பிடிச்ச மாதிரி மண்ணை போட்டு குத்தி கிழிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே கருப்பனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஊரே வந்து சோகமாக இருக்கும்போது நம்ம கார்த்தி குளிச்சு கிளம்பி நம்ம காளையை கூப்பிட்டுட்டு வண்டியில் கிளம்பிட்டாரு. வண்டி எடுத்துகிட்டு புல்லட்டை ஓட்டிகிட்டு போகிறாரு. நம்ம காளையை சீறி வந்தால் ஊரே சந்தோஷத்தில் நம்ம காளையனை பின்னாடி வந்து கிரவுண்டுக்கு வந்துடுது. ஊரே அவன் கூட விளையாட்டு காட்டினா கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் ஜீப் வந்துடுது. ஏன்னா நம்மளுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ண சமயம். வந்து போலீஸ் உடனே அப்படியே தலையை குனிச்சிட்டு கார்த்தி எல்லாரும் நின்னா அந்த இன்ஸ்பெக்டரு சட்டையை கழட்டிட்டு உள்ள களத்தில் இறங்கிட்டாரு. அவரும் கொஞ்ச நேரம் நம்ம காளையோட விளையாட்டு காமிச்சா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், மனசு இப்போதான் நிறைவாக இருக்குது அப்படின்ட்டு கிளம்புனாரு. நம்மளுக்கு அதை இங்கே சொல்லிட்டு, என்ன அவர் அவ்வளோ சந்தோஷமாக போனார், அவரை ஒரு 4 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அத்தான் நீங்கள் சின்ன வயசில் என்னைய எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க தெரியுமா, என்னென்னா வாங்கி கொடுத்துருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருந்தீங்களே, ஆமாண்டா அது ரொம்ப பழசாயிருச்சு, ஊருக்கு போகிறப்ப அதை விட்டுட்டு போயிட்டேன், நீங்கள் விட்டுட்டு போகிறப்ப அப்பா சொல்லிட்டு போனார் யாருக்காவது தேவை இருக்குன்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா சொன்னது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, டேய் யாருக்கு தேவையா அந்த சைக்கிளை பார்த்து கொடுத்துடுடான்னு சொல்லிட்டு போனாரா. அதை வந்து என் வீட்டில் எங்கள் அப்பா சொன்னார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் எப்பப்பா சைக்கிள் கொண்டு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவர் அந்த சைக்கிளை கொண்டு போய் சர்வீஸ் விட்டு சரி பார்த்து மறுநாள் அந்த சைக்கிளை கொண்டு வந்தார். அந்த சைக்கிளை கொண்டு வந்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியலத்தான். உங்கள் சைக்கிளை நான் உருட்டிக்கிட்டே சுற்றினேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு பெடல் போட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். வாரம் ஃபுல்லாக நான் ஓட்டுவேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த சைக்கிள் எடுத்துட்டா அப்பா ஊர் ஃபுல்லாக புடவை வியாபாரம் பண்ண போவார். அதை வச்சு தான் என்னையும் படிக்க வச்சார், என் தம்பியும் படிக்க வச்சார். எங்கள் வாழ்க்கையை எங்கள் குடும்பத்தையே மாற்றினது நீங்கள் கொடுத்த சைக்கிள் தான். தான் ஒரு தடவை எங்கள் அப்பா சொன்னார், என் தம்பியை டேய் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடா ஸ்கூலுக்கு சைக்கிள்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ராத்திரி கூட்டிகிட்டு வந்தேன். தான் எங்கள் அப்பா என்ன நினச்சாரோ தெரியல, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு, நீ கவலைப்படாத பெரியவன் இருக்கான், எதாக இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரத்தான். நான் சைக்கிளில் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கே, உங்கள் சைக்கிள் தான் எனக்கு உசுரத்தா, அந்த சைக்கிள் இப்போ எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போத்தி இருந்த சைக்கிள் எடுத்து காமிக்கிறாரு. நம்ம அரவிந்த சாமி அப்படியே கண்ணு கலங்கிட்டு, டேய் இன்னும் இந்த சைக்கிளை பத்திரமா வச்சிருக்கியாடா. ஆமாத்தா, இந்த சைக்கிள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே வாழ்க்கையிலே நல்லா நடந்துச்சத்தா. அடுத்து இந்த வீடைத்தான், இந்த வீடு என் பொண்டாட்டியோட மாமனார் வீடு, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் பிரச்சனை மாதிரி தான் சொத்து பிரித்து யாருக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த வீடு நான் உசிலே வச்சுருந்தா. கடனை உடனே வாங்கி நகையெல்லாம் அடக வச்சு எப்படியாவது இந்த வீட்டை வாங்கணும்னு வாங்கி அவள் பேருக்கே முடிச்சு வச்சிட்டேன்.
அது வரைக்கும் இவளுக்கு கர்ப்பம் தங்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தா இப்போ அவள் 3 மாத கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் எட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல, பாப்பாவுக்கு நான் வாழ்த்து சொல்லியிருப்பேன்ல. இருக்கட்டத்தா இதில் என்ன, ஆனால் நான் பாப்பாவுக்கு ஒரு பேர் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், என்ன பேருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், எப்படி 2 பேர் முடிவு பண்ணியிருப்பேல, ஆம்பளை பையனா ஒரு பேர், பொம்பளை பிள்ளைனா ஒரு பேருனா, அதெல்லாம் கிடையாதத்தா, 2க்குமே ஒரே பேர் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா 2க்குமே ரிலேட்டடாக இருக்க எல்லா பேரையும் சொல்கிறாரு. என்னால் கண்டுபிடிக்க முடியலடா, தயவுசெய்து நீயே சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அருள்மொழி அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. இவர் அப்படியே கண்ணு கலங்குறாரு. ஏன்னா இது இவரோட பேர். உங்கள் பேர் தான் உங்கள் பேர் தான் பிள்ளைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம், உங்கள் தங்கச்சி சரின்னு சொல்லிட்டானா இவரால் தாங்க முடியாமல் கண்ணு கலங்குறாரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இவர் யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அரவிந்த சாமியோட பிரச்சனை. அதான் இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகுமா அப்படின்னு கேட்டால், டேய் சைக்கிள் ஓட்டிட்டு போகணும்னா இந்த 2 பேர்லாம் பத்தாதுன்னா, இந்நேரத்தில் உங்களுக்கு பீர் வேணும் அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன் பேசாமல் இருங்கத்தானு இவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டேய் பீர் அணைக்கட்டுக்கு கொண்டு வந்துரு, நாங்கள் அணைக்கட்டுக்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிள்லேயே அங்கே நேராக அணைக்கட்டுக்கு போகிறாங்க. அங்கே இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்கே பீர் வந்து சேர்ந்துருச்சு. அப்படியே சரக்கடிச்சிட்டு இவர் ஒவ்வொரு விஷயமா பேசுகிறாரு. நம்மளுக்கு நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலோட புராணத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் நம்மளால் பேச முடியாத ஒரு சில விஷயங்களையும் அவர் கண்ணு கலங்கிட்டு, என்னோட உறவு அவங்கள அங்கே நம்மளுக்காக தானே போராடினாங்க, அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நம்ம உறவையே நம்ம ஆட்க சுட்டு கொண்டாங்களே, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுகிறாரு. கரிகால சோழனோட வரலாறை சொல்லிட்டு அழுகிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது அரவிந்த சாமிக்கு புதுசாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்படி ஒருத்தன் எல்லாரையுமே உறவாக நினைக்க முடியுமா, எல்லார் மேலேயும் பாசம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, ஏய் வாடா வீட்டுக்கு போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா செருப்பை மாற்றி போட்டுறாரு. மாற்றி நான் உங்கள் செருப்பை போட்டுட்டே தானே, தெரியும்டா விட்றா வா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் செருப்பு பொசு பொசுன்னு சூப்பராக இருக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரங்க வீட்டுக்கு போனோம்னா, அங்கே அவருக்காக கைத்து கட்டில போர்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்தியோட ஒய்ஃபை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சி எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கானு, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு ஃபுல் போதை ஆகிட்டாரு. நீங்கள் வந்ததுலேருந்து என்னை ஒரு தடவை கூட பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை எனக்கு அது அப்படியே வருத்தமாகவே இருக்குது. நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது எங்கள் 3 பேரையுமே பேர் சொல்லி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டையாகி பக்கத்தில் சாஞ்சிடுறாரு. இவர் அந்த வார்த்தையை கேட்டோன்னே பதறாரு. ஷோ இவன் பேர் எனக்கு தெரியாதே, இவன்ட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பதறி போய் வேகமாக வீட்டில் இருக்க ஃபோட்டோ டைரி எல்லாத்தையும் அவரோட இதில் தேடுறாரு, ஏதாவது பேர் கிடைக்குமான்னு பார்த்தா டக்குன்னு உள்ளேருந்து அவரோட ஒய்ஃப் எந்திரிச்சு வர சவுண்டு கேட்டேனே மறுபடியும் போய் கட்டில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. அண்ணே வந்துட்டீங்களாண்ணே, அவர் அங்கேயே தூங்கிட்டாரா, நல்ல போதையில் இருக்கார் போல, உளறிக்கிட்டே இருந்திருப்பாருலண்ணா. ஆமாம்மா நீ போய் தூங்குமா அப்படின்னு இவர் கண்ணு கலங்கிறத மறைச்சிக்கிட்டே பேசுகிறாரு. அண்ணே பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி சொன்னாரண்ணே அப்படின்னா இவர் அப்படியே கண்ணு அழுகிறாரு. அழுதுகிட்டே அப்படியே கண்ணை மறைச்சிக்கிட்டு, சொன்னாம்மா என் பேர் தாம்மா, நீ போய் தூங்குவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஏன் அண்ணே இப்படி சொல்லுதுன்னு புரியாமல், சரிண்ணே நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு போய் தூங்குறாங்க. இவரும் தேடி தேடி பார்க்குறாரு, எதுலேயுமே இவர் பேரை காணோன்னே இவரால் அங்கே உட்கார முடியாமல் பேகை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாரு. வெளியே ஓட போனவர் டக்குன்னு வந்து கீழே படுத்துருந்த கார்த்திக்கு தலானியை வச்சுட்டு போர்வையை போத்தி விட்டுட்டு தெருவில் செருப்பு கூட போடாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அவங்க சைக்கிளில் வரும்போது கார்த்தியோட செருப்பை கழட்டி விட்டுருப்பாரு. அந்த செருப்பு கிடக்கிறத பார்த்துட்டு அதை கையில் எடுத்துட்டு அப்படியே அழுதுகிட்டு கீழே போட்டுட்டு போனால் மனசு வராமல் மறுபடியும் வந்து அந்த செருப்பை காலில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் வாசலுக்கு வரைக்கும் போனவர் தண்ணி அடிச்சிருக்கோம் இன்னும் குளிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே இருந்து சாமியை கொண்டுட்டு கிளம்ப போனால் அங்கே பூ கட்டிகிட்டு இருக்க அம்மா, அண்ணே என்னண்ணே ஆச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு வாசல்லே நிற்கிற, கோயிலுக்கு போனேன் போய் சாமியை கும்பிட்டுட்டு வானே, பூ ஏதாவது வேணுமானே அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா பண்டு வழக்கில் குளிக்கலை, அதனால தான் நான் அப்படியே ஊருக்கு போகணும், பஸ் இங்கே எத்தனை மணிக்கு வரும்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் வரும்னே 10 நிமிஷத்தில், சென்னைக்குனா காலையில் தானே பஸ்னா, இல்லை நான் இந்த ஊரை விட்டு உடனே போகணும், எந்த ஊர் பஸ் வந்தாலும் சரி அப்படின்னா, சரிண்ணே அது வரைக்கும் உட்காரனே, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியானே, இல்லைம்மா எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் கலங்கிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. டக்குன்னு கிளம்ப போனவர் கையில் இருந்து பூவாயை கொடுத்துட்டு, அம்மா உள்ளே போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிடுறேன் எனக்காகனா, பண்ணிடுறேனே பேர் என்னன்னு கேட்டால், பேர் தெரியலடா நீ சாமி பேருக்கே பண்ணிவிட்டு நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே பஸ் ஏறி கிளம்புறாரு.
பஸ் ஏறினவர் நேராக இங்கே ஊருக்கே போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க ஒரு ஃபோன் கூட அடிக்காமல் வந்துட்டீங்க செஞ்சுட்டீங்கன்னு கேட்டால் அவர் யார்கிட்டையுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கார். அவர் குடியிருக்க வீட்டையே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன்னு ஏற்கனவே ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருப்பார். ஏங்க அந்த விஷயம் எதுவும் பணம் ரெடி ஆகலை செய்யலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை செய்யலை அப்படின்னு சொன்னால், ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவர் இப்படி கண்ணில் கலங்கி எமோஷனாக அழுகிறாரு. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒருத்தர் என் மேலே விழுந்து பாசம் காட்டுறான். அவன் பிள்ளைக்கு என் பேரை வைக்கிறேங்கிறான். சின்ன வயசில் விட்டுட்டு போன சைக்கிளை இன்னும் வச்சிருக்கா. அவள் பேரை கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியல. அவள் யாருன்னு கூட எனக்கு தெரியலை. என்னால் அவனால் அங்கே வீட்டில் இருக்க முடியாமல் நான் ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கே சொல்கிறாரு. சரிங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணியாவது பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபோன் நம்பர் கேட்கும்போது கூட நான் என் ஃபோன் நம்பரை மாற்றி தாம்மா கொடுத்தேன், யாருன்னே தெரியாதவன்ட்டு எப்படி என் ஃபோன் நம்பரை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை கூட அவன் புரிஞ்சிக்க முடியாதா, அப்பாவியாக இருக்கான். எனக்கு எப்படி இப்படி எல்லாரையும் நேசிக்க முடியும்? கரிகால சோழனை பற்றி பெருமையாக பேசுகிறான். அங்கே தூத்துக்குடியில் இறந்து போனவங்களெல்லாம் என் சொந்தம்னு சொல்லி சொல்கிறான். அவனையும் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லாரையும் அவனுக்கும் பிடிக்குது. இப்படி ஒருத்தனால வாழ முடியுமா? இல்லை நம்ம தான் தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோமா? மாடுகிட்டெல்லாம் பேசுகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டு அழுகிறாரு. விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை ஃபுல்லாக அவங்க பொண்ணு சைடில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. அவர் இந்த குடியிருக்க வீட்டை வாங்கிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பணம் அங்கேயும் இங்கேயும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, செய்கிறாரு. நம்மளுக்கு ஒவ்வொரு ஆட்டியாக ரூபா கேட்டால் இன்னொரு 25 லட்ச ரூபா குறையுது அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சித்தப்பாட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. நம்மளுக்கு கரெக்டாக அவரோட பர்ஸில் இருக்க எல்லா கார்டையும் எடுத்து வைக்கும்போது அவரோட பொண்ணு வந்துட்டு அந்த கார்டை எடுத்துகிட்டு, அப்பா நீங்கள் சொன்னீங்களே பேர் தெரியாதவர், அவரோட ஃபோன் நம்பர் இது தானே அப்படின்னு சொன்னால், ஏய் எதுக்கு இதெல்லாம் நீ கேட்டுட்ருக்க, வச்சுட்டு போனால், அப்பா அவங்க ஃபோன் கொடுங்கப்பா, ஒரே ஒரு முக்கியமான ஃபோன் ஃப்ரெண்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை வாங்கி டக்குன்னு அந்த நம்பரை டயல் பண்ணிவிட்டு இவரோட காதில் வச்சுட்டா, யார் நீ ஹலோ சொல்லி பேசுப்பா உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அங்கிட்ட போனால், ஹலோ அப்படின்றாரு. அங்கிட்ட நம்ம கார்த்தி வாய்ஸை கேட்ட உடனே இவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, ஹலோ யார் பேசுகிறீங்கன்னா, டேய் நான் தாண்டா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், அத்தான் என்னத்தான் அன்றைக்கி சொல்லாமல் கிளம்ப கோச்சிட்டு போயிட்டீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் உனக்கு என்ன சொல்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி தெரியலடானா, தெரியல் தான், ஏதோ பணத்துக்காக நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமாமா சொன்னாருன்னா, ஏய் போல்ட்டெல்லாம் எதுக்கடா இதை சொன்னார் செஞ்சாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான், நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன், ஒரு 15 ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி நகையெல்லாம் இருக்குது, அதை அடகு வச்சா ஒரு 5 வந்துடும், 20 வந்துடும். இன்னொன்று நம்மளுக்கு லோன் ஒன்று போடலாம் தான், ஒரு 25 நான் எப்படி ரெடி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் தான், உங்களுக்கு போதுமானா? டேய் நான் அந்த பணத்துக்காக ஃபோன் பண்ணலடா, கொஞ்சம் என்னை பேச விடுறானா? அத்தான் ஏன் நானாக பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா? டேய் நான் அதை பற்றி சொல்ல வரலடா, எனக்கு பணம் வேணாண்டா. ஏன் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க, ஏன் பணம் நீங்கள் வாங்கிக்க முடியுமா முடியாதா? நீங்கள் முடியும்னு சொன்னால் தான் பேசுவீங்களா, நான் ஃபோனை வச்சுருேன்னா, சரிடா நான் பணத்தை வாங்கிக்கிறேன், நீ இப்போ வாத பேச வர்றியா, சரி பேசுங்கத்தா அப்படின்னு சொன்னால், டேய் நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, உன்கிட்ட ஃபோன் நம்பர் நான் தாண்டா மாற்றி தப்பாக கொடுத்தேன்னா, அத்தான் உங்கள் ஃபோன் நம்பரை யாராவது அவங்களே தப்பாக சொல்லுவாங்களா? நான் தான் ஏதோ பதியும் போது மாற்றி பதிஞ்சிட்டேன் எழுதிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன்னா, இவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. டேய் இல்லைடா சத்தியமாக நான் தாண்டா மாற்றி கொடுத்தேன், எனக்கு உண்மையிலே உன்னை யாருன்னு தெரியலடா, தெரியாதவங்ககிட்ட எப்படி ஃபோன் நம்பர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தாண்டா நான் உண்மையிலே மாற்றி கொடுத்தேன். நான் யாருன்னு அக்கம் பக்கத்தில் கேட்கலான்னு சொல்லி பார்த்தாலும் உன்னால் முடியவே இல்லைடா, நீ கூடவே வந்துட்டே இருந்தேன், என்னால் கேட்க முடியலடா, நீ புரிஞ்சுக்கடா, எனக்கு உண்மையிலே உன்னை யாரும் தெரியலடா, இப்போ வரைக்கும் நீ யாருன்னே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னால், அதான் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை என்கிட்ட விளையாடாதீங்க தானா? சத்தியமாக தெரியலடா, தெரியாமல் தாண்டா அன்றைக்கி நைட்டு பூரா இருந்தேன், நீ காலையில் என்னை பேர் சொல்லி வாழ்த்தணும்னு சொன்னேன், நான் பயந்து போய் தாண்டா அங்கேருந்து ஓடியாந்தேன். நீ உன் பிள்ளைக்கு என் பேரை வைக்கிறேங்கிற, ஆனால் எனக்கு உன் பேரே தெரியலை அப்படிங்கிறதுக்காக தாண்டா நான் அங்கேருந்து வந்தேன்னா, அதான் ஒரு நிமிஷம் இருங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கதறி கதறி அழுகிறாரு. கார்த்தி டேய் அழுகிறியா, டேய் அழுகாதடா, சொன்னா கேளுடா, புரிஞ்சுக்கடா, டேய் நீ யாருன்னு எனக்கு சொல்லுடானா. அப்படியேவும் அழுதுகிட்டேவும், அத்தான் உண்மையில நான் யாருன்னு மறந்துட்டீங்கன்னா, டேய் கூச்சுக்காதடா, தயவுசெய்து மன்னிச்சுக்கட்டானா, தயவுசெய்து நீங்கள் மன்னிப்புலாம் கேட்காதீங்கத்தா, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரத்து வழி சொந்தம், அதாவது அவங்க அம்மாவோட பாட்டிக்கு 2-3 அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அந்த வழியில் இவர் சொந்தம். ஆனால் சின்ன வயசில் பெரியவங்க வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்களே, அந்த மாதிரி சம்மர் லீவில் இவர் வீட்டில் கொண்டு வந்து 1 மாதம் விட்டுருப்பாங்க. 8 சின்ன பிள்ளைங்களை விட்டுருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல இவர் யோசிச்சு பார்க்குறாரு. டே நீ சொல்ல அது எனக்கு ஞாபகம் தான் என்னன்னு தெரிலடா, நீ சொல்லுடான்னு சொன்னா, டே உன் பேர் என்னன்னு சொல்லனா, பொறுங்கத்தான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் வச்சுருக்கீங்க காய்கறியில், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஆமாம் உமனாக்கு பச்சை மிளகான்னு வச்சுருந்தேன், கணேசனுக்கு கத்திரிக்கான்னு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து ஒரு ஆள் இருந்துச்சு, அது யார் ஞாபகம் இருக்கா,
ஏய் முட்டைக்கோசு, ஆமாம் முட்டைக்கோசு அவனோட பேர் மதியழகன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே முட்டைக்கோசுலாம் ஞாபகம் இருக்கு, அதுக்கு அடுத்து இருந்த உருளைக்கிழங்க மட்டும் மறந்துட்டீங்கள அப்படின்னு சொன்னா இவர் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல். டேய் உருளை பொட்டேட்டோ நீயாடா அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. சின்ன பிள்ளையில எல்லாரையும் விட இவர் மேலே கொஞ்சம் அதிகமாகவே பாசமாக இருந்து மடியிலெல்லாம் படுக்க வச்சு, ஏன்னா பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்களே அந்த அளவுக்கு இவன் மேலே கொஞ்சம் அதிகப்படியான பாசத்தோடையே பார்த்துருந்துருக்காரு. தான் எங்க இப்போயாவது என் பேரை கரெக்டாக சொல்லுங்கண்ணா. நீ மட்டும் உடனே சொன்னியா உன் பேரை நான் சொல்ல மாட்டேன்டா, ஆனால் எனக்கு தெரியும்டாண்ணா. இல்லை நீங்கள் தெரியாது மழுப்புறீங்கண்ணா, எனக்கு தெரியும்டா உன் பேரை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன்டா, எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்றாரு. இல்லைத்தான் நீங்கள் சொல்லுங்கள் என் பேரன்னு சொன்னால் முடியாதுடா போன வைடா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தசாமி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மறுநாளே பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்பி ஊருக்கே வராரு. ஊருக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக கோயிலுக்கு தான் போகிறாரு. கோயிலுக்கு போய் அதே பூக்கார மாட்டை சாமான் வாங்கிட்டு யார் பேரில் அர்ச்சனை அப்படின்னு கேட்டால் பேரை சொல்கிறாரு சைலண்ட்டாக மட்டும். நம்மளுக்கு அது என்ன பேருன்னே சொல்லலை. சொல்லிட்டு நேராக இங்கே வீட்டுக்கு வந்தா, டேய் கதவை தரடானா, கதவை பூட்டி வச்சுட்டு, டேய் சொன்னா கேள்றா கதவை தரடா, நான் டென்ஷன் ஆயிடுவேண்டா. இல்லை கதவை திறக்க மாட்டேங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கார். வாயை திறக்கல. எனக்கு தெரியும்டா நீ அந்த பக்கம் கதவை பூட்டிட்டு தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு என் குரலை கேட்டுக்கு நீ வராமல் இருக்க மாட்டே, தரடா கதவை தரடா மெய்யழகா அப்படின்னு சொன்ன உடனே அத்தான் அப்படின்னு அழுதுகிட்டே கதவை திறக்கிறாரு. நம்ம எல்லாரோட மனசுலையும் கண்ணீர் நினைகிற அளவுக்கு. உண்மையிலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே மெய்யழகன் மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட்டத்தில் இருக்க மாட்டாங்களா, நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் உண்மையிலே மெய்யழகனாக இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. உண்மையிலே மெய்யழகனாக இருக்கிறதும் கஷ்டம்தாங்க. ஏன்னா இழிச்ச வாயன் நெத்தியில் முத்திரை குத்தி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம உறவுகள்லேயே கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து அழுகிறாங்க. நம்ம வாழ்வாதாரமாக ஒரு குறிப்பிட்ட நகையும் குறிப்பிட்ட பணம் தான் இருக்குது, அவங்க சாகர சூழ்நிலையில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களுக்காக அந்த நகையும் பணத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அதை வச்சுட்டு எங்கிட்டாவது படிப்படியாக வந்துடுறாங்க. ஆனால் நம்மளோட வாழ்வாதாரமாக இருந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இக்கட்டான சூழ்நிலைன்னு அந்த பணத்தை, அதாவது நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி போய் கேட்டிங்கனாலே நீங்கள் ஒரு கொடூரமானவனாகவும் மோசமானவனாகவும் நம்மளை ஒதுக்கி தள்ளுறாங்களே தவிர, நம்ம கஷ்டத்துக்காக கொடுத்தோம் நம்ம பணத்தை நம்மளோட கஷ்டத்துக்காக கேட்டோம்னாலே நீங்கள் கெட்டவன் ஆயிடுறீங்க, நம்மளை இழிச்சவன் ஆக்கிடுறீங்க. கஷ்டத்துக்காக நம்ம உறவுகள் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தவித அத்தாச்சி ஆதாரமுமே வாங்காமல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு உதவி செய்வோம். ஆனால் அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது சும்மா திருப்பி கேட்டுட்டு இருக்க செய்கிற, நான் வாங்குறதுக்கு ஏதாவது அத்தாச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்மளை திருப்பி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என் பணத்தை நீயே வச்சுக்கடா ஆனால் நல்லா இருடா அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு வர தோணுதே தவிர நீ அழிஞ்சு போகணுன்னு கூட நம்மளால் அவங்கள சொல்ல முடியலை. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்வோம், முடியலைனாலும் சரி யாருக்கும் கெட்டது செய்ய வேணாம். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.